வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த லலிதா இருக்காங்கல்ல, அவங்க பாடுறாங்க. அவங்க பாடி முடிச்ச அடுத்த செகண்ட் சுவாதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா சுவாதி அந்த இடத்துல இல்ல. அப்ப அங்க உள்ள டைரக்டர் நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, சார் அடுத்ததா சுவாதி பேரை கூப்பிட்டுட்டாங்க சார், வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் சுவாதி அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. சுவாதிய பார்த்ததோட கிருஷ்ணனும் அந்த லலிதாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவ வந்துட்டாளே அப்படின்னு. அப்ப சுவாதி வந்துட்டு பதட்டத்துல நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணியோ அதையே போய் பாடு அப்படின்னு. அதே நேரம் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த மொமெண்ட்ஸ்க்காக தான் நீ இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த, நீ போயிட்டு பாடு அப்படின்னு சொன்னதோட நம்ம சுவாதி நேரா மேடைக்கு போயிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. சுவாதியோட வாய்ஸ் கேட்டதோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா சுவாதியோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சுவாதி பாட்டு பாடி முடிக்கிறாங்க. சுவாதி பாட்டு பாடி முடிச்ச உடனேயே அடுத்ததா போட்டியில யாரு ஜெயிச்சா அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம சுவாதி தான் போட்டியில ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சுவாதிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவார்டை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்து அவங்க மாமாட்ட, மாமா உங்களாலதான் நான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணனும் அவரோட பொண்ணும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ச்சே, எப்படியாவது என் பொண்ணை ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் இடையில யாரையோ கூட்டிட்டு வந்துட்டு ஜெயிக்க வச்சுட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, எங்க கடைசி நேரத்துல இந்த பொண்ணு வராம போயிருமோ அப்படின்னு நான் ரொம்ப பதட்டப்பட்டுட்டேன். நல்ல வேளை இந்த பொண்ணு அந்த கடவுள் உதவி பண்ணியிருக்காரு, சரியான நேரத்துல வந்து பாட்டு பாடி ஜெயிச்சிட்டா, இல்லைன்னா உனக்கு வாய்ஸ் வெளியிலே தெரியாம இருந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சார் நான் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தானே சார் இது மாதிரி பாட்டு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நீங்க இப்படி ஏற்படுத்தி கொடுக்கலைன்னா இந்த மாதிரி சுவாதி வந்து பாட்டு பாடி இருக்க முடியுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இது கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது முழுக்க முழுக்க சுவாதியை தான் சேரும். சுவாதியோட திறமையாலதான் இன்னைக்கு பாட்டு பாடி ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி இந்த ப்ரோக்ராம் இன்னும் ஒரு மாசத்துல டிவில டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா ஹீரோ வந்துட்டு ரெண்டு பேரையும் பார்த்து, சரி நீங்க ரெண்டு பேரும் கார்ல போய் உட்காருங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் கிருஷ்ணன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து வராரு. ஹீரோ டக்குன்னு கிருஷ்ணனை நிப்பாட்டி, இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தது நீங்க தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்பவே சொன்னேன், திறமைய காமிச்சு ஜெயிக்கிறதுக்கு வழிய பாருங்க அப்படின்னு. இந்த மாதிரி குறுக்கு வழியை பயன்படுத்தி உங்க பொண்ணுக்கும் எடுத்துக்காட்டா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா சீனை செட் பண்ணி அந்த வில்லனையும் வில்லியையும் காமிக்கிறாங்க. அப்ப அந்த வில்லி சொல்றாங்க, என்னங்க நீங்க நினைச்ச மாதிரி அந்த ஆதாரம் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டீங்கல்ல. அதுக்கு வில்லன் சொல்றாரு, அதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டமா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை காமிக்கிறாங்க. ஆதாரத்தை பார்த்ததுமே வில்லிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரம் இந்த ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை கொண்டு போய் என் அக்காக்காரி கிட்ட காமிச்சு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த முத்த சொல்றாரு, ஆமாம்மா, அவனை அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலேயே அவன் கை வைப்பான். அதோட அந்த ஈஸ்வரிக்கும் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வில்லி அந்த ஆதாரத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க போனது அடுத்த செகண்ட் சித்தப்பா சொல்றாரு, என்னடா மவனே, சொந்த அக்காவையே பழி வாங்கணும் அப்படின்னு உன் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன இது அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இது எல்லாமே என் மேல உள்ள பாசத்தால தான், எனக்காக தான் அவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் சித்தப்பா சொல்றாரு, ஆனா உன்னடா மவனே, அந்த பொண்ணு அந்த ஈஸ்வரிக்கு எதிராக இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் ஆகிருச்சு. இவளை வச்சே அந்த குடும்பத்தை நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எது எப்படியோ அந்த ஈஸ்வரி தண்டனை அனுபவிக்கணும். 5 வருஷம் அவளால நான் தண்டனை அனுபவிச்சேன், அதே மாதிரி அவளும் அனாதையா கிடக்கணும் அப்படின்னு அவரை சொல்றாரு. அதுக்கப்புறம்
ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினோட தங்கச்சி 3 பேரையும் காமிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து நேரா அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, எப்படியாவது இவர்கிட்ட நம்மளோட காதலை சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டு ஹீரோவை பார்த்து இது மாதிரி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவுக்கு போன் வந்துருது. உடனே ஹீரோ வந்துட்டு போன் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி அந்த இடத்துல வந்துட்டு, அக்கா வாக்கா வீட்டுக்கு கிளம்பலாம், என்னக்கா இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருடி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் இருக்கு எனக்கு, நீ இங்கே இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து ஹீரோவோட ரூமுக்கு போக, அப்ப ஹீரோ வந்துட்டு அவரோட பேக் எல்லாம் எடுத்து வச்சு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோயின் போயிட்டு இது மாதிரி உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனேயே ஹீரோ சொல்றாரு, ஆமா நீயும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா, அப்படி என்ன முக்கியமான விஷயம் சீக்கிரம் சொல்லு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி அப்படின்னு சொல்ல வர, அப்ப டக்குன்னு சுவாதி அந்த இடத்துக்கு வராங்க. சுவாதி வந்துட்டு, அக்கா என்னக்கா இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற, உன்னோட திங்ஸ் எல்லாம் நானே பேக் பண்ணிட்டு வந்துட்டேன், வாக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம சகல போன் பண்ணிடுறாரு. அவரு போன் பண்ணி என்னாச்சு ஹீரோ அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி சுவாதி போட்டியில ஜெயிச்சுட்டா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னதோட சகலைக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்படியா, சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி கேக்குறாங்க, என்னங்க என்னாச்சு அப்படின்னு. அதே நேரம் ராஜாவும் அந்த இடத்துல வர்றாரு. அப்ப சகல சொல்றாரு, இது மாதிரி நம்ம சுவாதி போட்டியில ஜெயிச்சுட்டாலாம், அதோட அவ போட்டியில ஜெயிச்சது சம்பந்தமான வீடியோ 1 மாசத்துல டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ரோஹிணி சொல்றாங்க, பரவாயில்ல, சுவாதியோட திறமைய ஆஹ் ரேவதியோட புருஷன் வந்துட்டு பார்த்துட்டு அவளை கூட்டிட்டு போய் பாட வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ரேவதிக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ராஜா சொல்றாரு, இது மாதிரி என் பொண்ணோட திறமைய நான் வந்துட்டு அவளுக்கு உதவி பண்ணாம இருந்தாலும் கடவுளா பார்த்து மாப்பிள்ளைய அனுப்பிவிட்டு என் பொண்ணு நல்லபடியா பாட்டு பாடி ஜெயிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதே நேரம் வெளியில கார் சத்தம் கேக்குது. அப்ப எல்லாரும் வெளியில போறாங்க. ரோஹிணி ஆரத்தி எடுத்துக்கிட்டு போறாங்க. அதே நேரம் அந்த வில்லியும் ஃபாலோ பண்ணி வராங்க. அப்ப ரோஹிணி போயிட்டு ஆரத்தி எடுக்க போக, அப்பதான் வில்லி அந்த இடத்துல வந்துட்டு, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு, இப்ப என்ன அவங்க 3 பேரும் எங்க போயிட்டு வந்தாங்க அப்படிங்கறதுக்காக நீ ஆரத்தி எடுக்கிற, இங்க பாரு, அவங்க 3 பேரும் கல்யாணத்துக்கு தானே போயிட்டு வந்தாங்க, என்னமோ இந்த டிரைவருக்கு ஆரத்தி எடுத்துட்டு வர. இதை கேட்டதும் நம்ம ரேவதி செம்ம கோவப்பட்டு நேரா அவங்க சித்திய பார்த்து, இங்க பாரு சித்தி, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, இவருதான் இந்த வீட்டோட மாப்பிள்ள, அதை விட்டுட்டு அவரை இந்த மாதிரி நீங்க டிரைவர்னு சொல்றது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி அவரை டிரைவர்னு சொல்லி பேசுற வேலையை வச்சுக்காதீங்க, அவரு இந்த வீட்டோட மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ளைக்கான மரியாதையை கொடுங்க அப்படின்னு ரேவதி பயங்கரமா பேசுறாங்க. அதே நேரம் ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, உன்கிட்ட பல தடவை சொல்லியாச்சு, ஈஸ்வரியும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டான், இவரு இந்த வீட்டோட மாப்பிள்ள, டிரைவர்னு சொல்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப நீ இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஏதோ மாப்பிள்ள பெருந்தன்மையா இருக்கிறதுனால இதெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்கல, ஒழுங்கு மரியாதை இனிமே அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற வழிய பாரு அப்படின்னு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, என்ன இது, இந்த ரேவதிக்கு சுத்தமா அவனை பிடிக்கவே பிடிக்காது, இப்ப அவனுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேச வரா, இது சரியில்லையே, இவ மாறுனா அதுக்கப்புறம் நம்மளால பிளான சரியா ஒர்க் அவுட் பண்ண முடியாது, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கம் சாய ஆரம்பிக்கிறாங்க, விடக்கூடாது, நம்ம ரேவதி கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனதோட நம்ம ரேவதிய அந்த சந்திரா கூப்பிடுறாங்க. அப்ப போயிட்டு, சொல்லுங்க சித்தி. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ பாட்டுக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போற, அவன் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, ஆரம்பத்துல இருந்தே நீங்க அவரை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர்த்து அவருக்கான ஒரு ஆதாரத்தை நீங்க காமிக்க மாட்டேங்கிறீங்க, ஆதாரம் இருந்தா தானே சித்தி அவரு தப்பானவரு, அவரு சேதுபதி பேரன் அப்படிங்கிறத நம்ப முடியும், எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை சித்தி. அப்ப அந்த சித்தி என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல உள்ள வீடியோவை காமிக்கிறாங்க.
அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, சித்தி இது என்ன வீடியோ சித்தி? அப்ப சித்தி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வீடியோல அவன் கையெழுத்து போடுறது தெரியுதா? இங்க பாரு, அவங்க அம்மா ரீசெண்டா இறந்துட்டாங்கல்ல, அவங்களோட அம்மா சொத்து எல்லாத்தையுமே இவன் பேருக்கு எழுதுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து செங்கல்பட்டு போயிருக்காங்க. அங்க போயிட்டு இந்த கையெழுத்தும் போட்டிருக்காங்க. பாத்தியா இந்த வீடியோவ அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி இது நார்மலான வீடியோ சித்தி, இதெல்லாம் அவரை சமாளிச்சிருவாரு. அப்பதான் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுல நம்ம ஹீரோவோட பேரும், அதுக்கு பக்கத்துல போட்டோ, அப்புறம் கையெழுத்து, இது எல்லாமே இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, சித்தி இந்த அளவுக்கு ஆதாரத்தை எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்பதான் வில்லி சொல்றாங்க, பாத்தியா, இவனை பத்தின உண்மை இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சுல, இங்க பாரு, இதுக்கப்புறம் அவன் பின்னாடி போற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவன் நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு கொண்டு போய் பீரோல வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை எப்படியாவது கொண்டு போய் நம்ம வந்துட்டு எரிச்சரணுமே, அப்பதானே சித்திக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கலாம். பாவம் அவரு நம்ம குடும்பத்துக்காக, குடும்ப ஒத்துமைக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா சித்தி ஏன் இப்படி பண்றாங்க? சரி, நம்ம அந்த டாக்குமெண்ட்டை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த வில்லி டாக்குமெண்ட்டை வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. கரெக்டா டாக்குமெண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்துறாங்க. பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம வில்லியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்படின்னு செக் பண்றாங்க. அதே நேரம் டக்குன்னு வெளியில சவுண்டு கேட்குது. நம்ம சந்திரா வர மாதிரி சத்தம் கேட்குது. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, சித்தி வராங்க போலயே, இந்த டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சித்தி சும்மா விட மாட்டாங்களே, நம்ம போயிட்டு எப்படியாவது ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பீரோலுக்கு பின்னாடி போயிட்டு ரேவதி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த சித்தி ரூமுக்குள்ள வந்துட்டு அந்த பீரோல் கதவை திறக்கிறாங்க. திறந்து இங்கே தானே வச்சோம், எங்கே இருக்கு அப்படின்ட்டு தேடுறாங்க. தேடிட்டு ஐயோ, அதில் வந்துட்டு ஏடிஎம் கார்டெல்லாம் இருக்கே, அதை போய் இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, ஒருவேளை நம்ம ஹாலில் நின்னோம் அங்கே தான் மிஸ் பண்ணியிருப்போமோ அப்படின்ட்டு நம்ம சந்திரா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அவங்க போனதும் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, அப்பாடா சித்தி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு நேராக அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை எப்படியாவது வந்து டிஸ்போஸ் பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம ரேவதி. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வந்துட்டு அந்த ஆதாரத்தை எல்லாம் எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா வந்துருவா, அவகிட்ட நம்ம உண்மையெல்லாம் சொல்லி அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவன் இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சிட்டா அதுக்கப்புறம் என் அக்கா காரிய ஜீரோ ஆக்குறது ரொம்ப சுலபம், அவளை ஒரு வழி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம கொல்லை பக்கத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கீழே போடுறாங்க. போட்டுட்டு அது மேல ஆயில ஊத்துறாங்க. ஊத்திட்டு அதில் நெருப்புக்குச்சியை கொளுத்தி போட்டு கொளுத்தி விட்றாங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு டோட்டலாக க்ளோஸ் ஆகிறது. ரேவதி வந்துட்டு சந்திரா கொண்டு வந்த அந்த டாக்குமெண்ட்டை டிஸ்போஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள வராங்க. அப்பாடா, இனிமே சித்தி எப்படி அவரை பத்தின உண்மைகளை நிரூபிப்பாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தறேன். நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவருக்கு யாரும் எந்த விதத்திலையும் கெட்டதை நினைக்கவே முடியாது. அவர் ஒன்றும் இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு இங்க வரவே இல்லை. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவரே இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்காரு. அவரை போயிட்டு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்குறீங்களே சித்தி, சித்தி நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்ட்டு ரேவதி நினைக்கிறாங்க. அதே நேரம் சந்திரா வந்துட்டு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. சே, என்ன இவ்வளவு நேரம் ஆகுது அக்கா வர்றதுக்கு, அவகிட்ட எப்படியாவது ஆதாரத்தை காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நேரம் ஆகுதே அப்படின்னு டென்ஷனா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்ததோட அந்த சந்திரா நேரா ஹீரோவை பார்த்துக்கிட்டு யோசிக்கிறாங்க, டே இதுதாண்டா நீ இங்க இருக்க போற கடைசி நாள், இதுக்கப்புறம் உன்னால இங்க இருக்கவே முடியாதுடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை டிஸ்போஸ் பண்ணது எதுவுமே சந்திராவுக்கு தெரியாது. கரெக்டா நம்ம ஈஸ்வரி வந்த பிறகு அந்த வீடியோவை காமிக்கிறேன் அப்படின்னு காமிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட் இல்லாம அவங்க என்ன பண்ண போறாங்க, இதனால நம்ம ஈஸ்வரி என்ன முடிவு பண்ண போறாங்க, எப்ப பார்த்தாலும் ஹீரோ மேல ஏதாவது கொடை சொல்லிக்கிட்டே இருக்காளே அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம ஈஸ்வரி இந்த வாட்டி ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திக்கு இப்படி மறைமுகமா உதவி பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு
இந்த கதையில எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் நான் ரீசெண்டா வந்து ஒரு குட்டி குட்டி கார்ட்டூன் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த எடிட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.